ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பெயர் யுகிதா. இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய கட்சி பத்தி. அதிமுக அப்படிங்கிற ஒரு பேரை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சு அந்த கட்சியை மக்கள் மனசுல ரொம்ப ஆழமாவே பதிய வச்சாரு. சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னா கூட எம்ஜிஆர் ஒரு கூட்டத்துக்கு வராருன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த மக்கள் எல்லாருமே அந்த கூட்டத்துல போய் உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மறைவிற்கு பிறகு புரட்சி தலைவி ஜெயலலிதா மேடம் அவர்கள் கைக்கு அந்த கட்சி வந்தது. எம்ஜிஆர் போல ஜெயலலிதா மேடமும் அந்த கட்சியை காப்பாத்தி வந்தாங்க. ஜெயலலிதா மேடமோட இறப்பிற்கு பிறகு மன்னிக்கணும், ஜெயலலிதா மேடமோட மர்மமான மறைவிற்கு பிறகு அந்த கட்சியில ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாச்சு. இவங்க 2 பேரோட மறைவுக்கு அப்புறம் அந்த கட்சியை சொந்தம் கொண்டாட யாருமே இல்லை. அந்த சூழ்நிலையில தான் ஜெயலலிதா மேடம் ஃப்ரெண்டு சசிகலா ஜெயில இருந்தாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் சண்டை முட்டுச்சு. ஜெயில் தண்டனை முடிஞ்சு வெளியே வந்த சசிகலா கட்சியை தன் வசம் படுத்துறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனா அது வசப்படல. இன்னொரு பக்கம் தினகரன் அவரும் இந்த கட்சியை தன் வசம் படுத்த ரொம்பவே முயற்சி எடுத்தாரு. ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுத்ததுனால அந்த கட்சி என்ன ஆக போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு குழப்பமே இருந்தது. கடைசியா எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக கட்சிக்கு பொறுப்புன்னு கோர்ட் உத்தரவிட்டுச்சு. அதுக்கப்புறம் பாராளுமன்ற தேர்தல் வந்தது. பாஜகவோட கூட்டணி வைக்காம தனிச்சு நின்னாரு. ஆனா மிகப்பெரிய தோல்வி சந்திச்சாரு. அந்த தோல்விக்கு அப்புறம் அதிமுகல உள்ள நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி மேல உள்ள நம்பிக்கையே போயிருச்சு. அந்த தோல்விக்கு அப்புறம் இவரால வேற வேலைக்கும் போக முடியாது, அந்த கட்சி விட்டும் வெளியில போக முடியாது, வேற கட்சிக்கும் போக முடியாது. அதனால அந்த கட்சியை எப்படி பலப்படுத்தலாம் அப்படின்னு நிறையவே மீட்டிங் போட்டாரு. அந்த மீட்டிங்ல அவர் எடுத்த முடிவு என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரணத்துக்காகவும் பாஜகவோட கூட்டணி வைக்க கூடாது. ஏன் பாஜகவோட கூட்டணி வைக்க கூடாது? கூட்டணி வச்சா ஜெயிக்கலாமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, பாஜகவோட கூட்டணி வச்சா தமிழகத்துல பாஜக கட்சி மிகப்பெரிய பலமாயிரும் இல்லையா? ஏன் தெரியுமா? இப்போ திமுக அதிமுக இந்த 2 கட்சி தான் தமிழகத்துல இருக்கு. ஒருவேளை பாஜக பலமாயிடுச்சு அப்படின்னா திமுக பாஜக அப்படின்னு மாறிடும். அப்போ அதிமுக 3வது கட்சியா ஆயிரும். அதாவது இப்போ பாஜகவும் நாம் தமிழர் கட்சியும் இருக்கிற இடத்துல அதிமுக கட்சி தள்ளப்படும். அப்படிங்கறதுனாலதான் பாஜக கூட்டணியே வேணாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்திருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை ஆல்ரெடி IPS இருந்ததுனாலையும் கேஸ பத்தி எல்லா விஷயம் தெரிஞ்சதுனாலையும் இப்போ தமிழ்நாட்டுல உள்ள எல்லா அரசியல்வாதி தலைவர்களையும் நோண்டி எடுத்துட்டு இருக்காரு. அதாவது இப்ப அரசியல்வாதிகள் எல்லாருமே என்னென்ன ஊழல் பண்ணிருக்காங்க, யார் யாரை கொலை பண்ணிருக்காங்க, மக்களை எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அண்ணாமலைக்கு கையில அப்டேட்டா இருக்கு. சோ அதிமுக மட்டும் இல்ல, எல்லா கட்சி தலைவர்களையும் ஜெயிலுக்கு அனுப்ப அண்ணாமலை தயாரா இருக்காரு. அந்த காரணத்துக்காக தான் பிரதமர் மோடி அண்ணாமலைய தமிழ்நாட்டுல இறக்கி விட்டுருக்காரு. பாஜகல இதுக்கு முன்னால இருந்த தலைவர்கள் எல்லாருமே அண்ணாமலைக்கு பின்னாடி இருந்துதான் வேலை செய்யணும். அப்படி செய்யல அப்படின்னா அவங்க பண்ண தப்புகள் எல்லாமே தெரிவிச்சு அவங்களுக்கு ஜெயிலுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு மேலிடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. மோடியோட மிகப்பெரிய திட்டமே தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி அமைக்கணும். அதே நிலைமையில தான் எடப்பாடி பழனிசாமியும் இருக்காரு. அவருக்கு ஜெயிலுக்கு போகலாம் விருப்பம் கிடையாது. சோ எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சு இந்த கட்சியை வளர்த்து எப்படியாவது முதலமைச்சரா ஆகிடணும்னு போராடுறாரு. இந்த காரணத்தினாலதான் எந்த ஒரு சூழ்நிலையிலுமே பாஜகவோட கூட்டணி வைக்க கூடாது அப்படின்னு முடிவெடுத்து சட்டமன்ற தேர்தலுக்காக பயணம் நோக்கி போயிட்டு இருக்காரு. மறுபுறம் திமுக காங்கிரஸ் இந்த 2 கட்சியுமே என்னைக்குமே உடைக்க முடியாது அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். இனிமே சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்காக உழைக்க போகுது. என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக இந்த 2 கட்சியுமே தமிழ்நாட்டுக்கு வேண்டாம் தான் தோணுது. அது மட்டும் இல்லாம இந்த 2 கட்சினால மக்களோட உழைப்பு தடைப்பட்டிருக்கு, முன்னேற்றம் தடைப்பட்டிருக்கு, உரிமை தடைப்பட்டிருக்கு, ஏன் கல்வி தடைப்பட்டிருக்கு, சுதந்திரம் கூட தடைப்பட்டிருக்கு. இந்த 2 கட்சி ஊழலோட உச்சத்துக்கு போயிருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஆண்களுக்கு மரியாதை இல்ல. மொத்தத்துல இந்த கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே உதவல. வர சட்டமன்ற தேர்தல்ல 3வது கட்சி உருவாகட்டும் இந்த தமிழ்நாடுக்கு. இந்த 2 கட்சி வரலனாலும் பரவாயில்ல, இந்த 3வது கட்சியை பார்த்து இந்த 2 கட்சி திருந்தட்டும். இது போல மக்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களையும் பல தொகுப்புகளையும் அடுத்த வீடியோவில் கொடுக்கிறேன். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யுகிதா.